Hello students, today our class lesson number 4 the climatic regions of the world. நேத்து பார்த்த லெசனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். நேத்து மிஸ் climatic regionsனா என்ன, அதுல எத்தனை டைப் ஆஃப் regions இருக்குன்னு சொல்லி சொன்னேன். நேத்து ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் பார்த்தோம், tropical region. இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு regions பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா the temperate region. Temperate region அப்படின்னா மித வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லி பொருள். இங்கே அதிகமான குளிரோ அதிகமான வெயிலோ இருக்காது, எப்போவுமே ஒரு நார்மலான டெம்பரேச்சரை என்ன செய்யணும்னா இந்த இடங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த பேசேஜில் நம்ம வந்து அது எந்தெந்த பிளேஸில் சிட்டுவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்க போகிறோம். ஓகேவாடா? பேஜ் நம்பர் 164 எடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட் ஒன் த டெம்பரேட் ரீஜியன். திஸ் ரீஜியன் ஹேஸ் மாட்ரேட் கிளைமேட். மாட்ரேட் அப்படின்னா மித வெப்பமான அப்படின்னு சொல்லி பொருள். The summer is not too hot and the winter is not too cold. This country is lying between the Tropic of Cancer and the Arctic Circle in the northern hemisphere and between the Tropic of Capricorn and the Antarctic Circle in the southern hemisphere come under this region. So இந்த ரீஜன்லாம் எங்கே வரும்னா, மிஸ் ஃபர்ஸ்ட் லெசனில் உங்களுக்கு ஹெமிஸ்பியர்னா என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சேன். ஸோ நம்மளுடைய குளோபில் அந்த பாதியாக இருக்கக்கூடியது என்னதுன்னு ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். அதில் நார்த் சைடில் இருக்கக்கூடியதும், அது மாதிரி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் அண்டார்டிக் சர்க்கிள் சவுத் சைடில் இருக்கக்கூடியதுலையும் இந்த பிளேசஸ்லாம் இந்த ரீஜன்லாம் சிச்சுவேட் ஆகிருக்குது. ஓகேவாடா? இங்கே எப்பயுமே எப்படின்னா ரொம்ப அதிகமான குளிரோ அதிகமான வெயிலோ இருக்காது, நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஓகேவாடா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா த போலார் ரீஜியன். பேஜ் நம்பர் 165ல போலார் ரீஜன் அப்படின்னா துருவ பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பனி அதிகமாக உறைஞ்சு போய் இருக்கும். இங்கே வந்து வெயில் அப்படிங்கிறத வந்து அதிகமாக நம்ம பார்க்கவே முடியாது. எப்போவாச்சும் ஒரு டைம் தான் அட்லீஸ்ட் ஒரு 10 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வெயில் லைட்டாக ரேஸ் ஆகி இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் பனி சூழ்ந்துள்ள பகுதிகளாக இருக்கும். இது எங்கெங்கே சிட்டுவேட் ஆகிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். The polar region. The polar region is also called tundra region. ஸோ இந்த ரீஜனை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா tundra region அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். It lies near the poles. நம்ம படித்தோம் இல்லையா குளோபில் மேலேயும் கீழேயும் போல்ஸ் சொல்லி கொடுத்தேன் அந்த ஆங்கிள்ஸு. ஸோ அந்த இடத்துக்கிட்ட தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா சிட்டுவேட் ஆகிருக்கும். த ஏரியாஸ் நியர் த போல்ஸ் ஆர் வெரி கோல்டு. த ஏரியாஸ் பிட்வீன் த ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் த நார்த் போல் அண்ட் பிட்வீன் த Antarctic Circle and the South Pole are frozen almost throughout the year. The temperature does not rise above 10 degrees centigrade at any time. Greenland has polar type of climate. ஸோ இந்த ரீஜனை வந்து டர்ண்டா ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது போல்ஸ் கிட்ட சிட்டுவேட் ஆகிருக்கும். இது எந்தெந்த பிளேசஸில் இருக்குது அப்படின்னா ஆர்டிக் சர்க்கிள் ஆஃப் த நார்த் போல் பிட்வீன் த அண்டார்டிக் சர்க்கிள் சவுத் போல்லையும் இருக்கும். அது மாதிரி இது எப்போவுமே எப்படின்னா ரொம்ப ஃப்ரீஸ் ஆகியே இருக்கும். ஃப்ரீஸ் அப்படின்னா உறைஞ்சு போய் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பனி. இந்த பிக்சரில் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே பனிக்கட்டு எப்படி இருக்குது, உறைஞ்சு போய் இருக்கிற நிலமையில தான் இருக்கும். எப்போவாச்சும் தான் த டெம்பரேச்சர் டஸ் நாட் ரைஸ், அதாவது வந்து அதிகமாக வெயிலுங்கிறதே இங்கே இருக்கவே இருக்காது. அதிகபட்ச வெயிலே நமக்கு 10 டிகிரி சென்டிகிரேட் அளவு தான் இருக்கும். ஓகேவாடா? ஸோ கிரீன்லேண்ட் ஹேஸ் போலார் டைப் ஆஃப் கிளைமேட். ஸோ கிரீன்லேண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா போலார் டைப் ஆஃப் கிளைமேட்டில் தான் சிட்டுவேட் ஆகிருக்குது. ஓகேவாடா? இதோட இந்த லெசன் ஃபினிஷ்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை என்ன செய்ய போகிறோன்னா ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஆல் ஆஃப் யூ டேக் யோர் பென்சில் அண்ட் ரைட் கிளியர்லி. The sun shines brightly around the equator. ஸோ அந்த டேஷ் நீங்கள் என்ன எழுதணும்னா ஈக்குவேட்டர். நெக்ஸ்ட் ஒன் places near mountains are always cool. Third one the polar regions lie near the poles. Fourth one temperature and rainfall. ஸோ இந்த ரெண்டு ஆன்சர்ஸ் எழுதணும். Temperature and rainfall are the two main factors that indicates the climate of the place. Next, the tropical areas have hot and wet climate. Next one, India comes under tropical climate. Seventh one, all the big deserts are found in the western part of the continents. Eighth one, the temperature region has a moderate climate. Okay வாடா? ஸோ இது நீட்டாக பென்சில் வச்சு ரைட் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் ரோமன். Write whether the following statements are
true or false? First one, there is a relation between latitude and temperature. It is one true. Next one, the surface of the earth is heated up by the sun's rays. So இதுவும் true தான். Third one, areas with different types of climate are called climatic region. This one is false. Next, page number 166 la fourth one ra, the region that lies between the two tropics is known as polar region. This one is false. அடுத்து fifth one, temperature is very high near the equator. It's one true. Okay வாடா. ஸோ புக் பேக் எக்ஸசைஸை நீட்டாக அழகாக எழுதுங்க. இந்த லெசனை 1 or 2 டைம் நல்லா ரீட் பண்ணி கோ த்ரூ பண்ணி பார்த்து டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்லாம் எழுதி பாருங்க.